நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா saree பாக்ஸ் ஃபோல்டிங்னா ஆல்ரெடி ஒரு saree பாக்ஸ் ஃபோல்டிங் நம்ம போட்டிருக்கோம். மெஷர்மெண்ட்டோட ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அதுக்காக தான் இந்த மெஷர்மெண்ட் வீடியோ ஒன்று போடுறோம். ஃபஸ்ட்டு saree நல்லா ஓப்பன் பண்ணிவிடுங்க. ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறமா இந்த பல்லு ப்ளீட் தான் ஃபஸ்ட்டு எடுக்கணும். பல்லு ப்ளீட்டில் வந்து நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. உங்களுக்கு எந்த மெத்தட்ஸ் வந்து ஈஸியாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணுங்கள். நான் வந்து இந்த டேபிள் மேலே போட்டு உங்களுக்கு சின்ன சின்னதாக ப்ளீட்ஸ் வேணும் அப்படின்னா உங்களுக்கு ஏற்ற அளவுக்கு ப்ளீட்ஸ் எடுத்து நீங்கள் குட்டி குட்டியாக எடுத்துக்கலாம். இதை விட பெருசாக வேணும்னாலுமே இந்த மாதிரி ப்ளீட்ஸ் எடுத்துக்கலாம். எனக்கு வந்து குட்டியாக தான் கிளைண்ட்ஸ் கேட்டிருக்காங்கன்றதுனால நான் ப்ளீட்ஸ் வந்து சின்னதாகவே எடுத்திருக்கேன். ஃப்ரண்ட் ப்ளீட்ஸ் மட்டும் கொஞ்சம் பெருசாக எடுத்துகிட்டு மீது உள்ளே இருக்க ப்ளீட்ஸ் வந்து சின்ன சின்னதாகவே எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ப்ளீட்ஸ் நல்லாயிருக்கும். அந்த ப்ளீட்ஸ் எல்லாமே எடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த குட்டி குட்டி ப்ளீட்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ப்ளீட்ஸ் எல்லாத்தையுமே லைனாக வச்சு ஃபுல்லாக கரெக்ட் பண்ணுங்கள். கரெக்ட் பண்ணிங்கன்னா தான் அந்த பின் போடுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த ஃப்ரண்ட்டில் இருக்க ப்ளீட்ஸ் மட்டும் பெருசாக எடுத்துகிட்டு உள்ளே இருக்க ப்ளீட்ஸ் எல்லாமே சின்ன சின்னதாக எடுத்து அரேஞ்ச் பண்ணுங்கள். அதை அரேஞ்ச் பண்ணிவிட்டு நீங்கள் பின் போட்டிங்கன்னா அது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த பின் போடுற இடம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல வந்து அந்த குட்டி மணி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மணியை வந்து அதில் போட்டுட்டு நீங்கள் சாரியில் போடும்போதும் உங்களுக்கு சாரியில் எந்த டேமேஜும் ஆகாது. பின் பண்ணிவிட்டு நம்ம சாரிக்கு வந்து லென்த் பார்ப்போம் பார்த்தீங்களா, அந்த லென்த்துக்கு தான் உங்களுக்கு மெஷர்மெண்ட் எப்படி எடுக்கிறதுன்னு கேட்டிருந்தீங்க. அது வந்து நம்ம ஆல்ரெடி கஸ்டமருக்கு வந்து மெஷர்மெண்ட் எடுத்திருந்தது. அந்த மெஷர்மெண்ட் அளவு தான் நான் அதில் எடுத்திருக்கேன். நம்ம மெஷர்மெண்ட் டேப்பில் வந்து ஸ்டார்டிங் வந்து 1ல் இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். கஸ்டமரோட சைஸ் வந்து 48. அந்த 48ஓட அளவுக்கு தான் நம்ம எடுக்கிறோம். அந்த 1லேருந்து 48ஓட அளவு எங்கே இருக்கோ அந்த இடத்துல வச்சு நம்ம அந்த இடத்துல ஒரு பின் போடணும். அதோட சைஸ் கரெக்டாக எடுத்துருக்கோமான்னு பார்த்துட்டு அந்த இடத்துல நம்ம பின் போட்டுருணும். அந்த இடத்துல வந்து ஒரு கிளிப் போட்டுருணும். அந்த கிளிப் போட்டதுக்கப்புறமா நம்ம பல்லு ப்ளீட்ஸ் எடுக்கணும். அந்த பல்லு ப்ளீட்ஸ் வந்து லைன் பை லைனாக எடுக்கணும். நம்ம ஃப்ளீட்ஸ் எடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, அந்த ஃப்ளீட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஃபுல் லைன்ஸுமே கரெக்டாக நம்ம கொண்டு வரணும். அந்த லைன் ஃபுல்லாக கொண்டு வந்து அது கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணணும். அந்த லைன்ஸ் எல்லாமே நம்ம பின் பண்ண லைன்ஸ் எல்லாமே அதில் இருக்கான்னு பார்த்து ஒரு ப்ளீட்ஸையும் நம்ம எடுத்து செக் பண்ணணும். செக் பண்ணிட்டு தான் நம்ம அந்த இடத்துல வந்து பின் போடணும். அந்த ப்ளீட்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்து செக் பண்ணிடுங்க. செக் பண்ணதுக்கப்புறமா நம்ம அயன் கொடுக்கணும். அந்த அயன் கொடுக்கறது வந்து நல்லா அழுத்தி நம்ம அயன் கொடுக்கணும். அப்போ தான் அந்த ப்ளீட்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்குமே. ஃப்ரண்ட் அண்ட் பேக் 2 சைடுமே நீங்கள் அயன் பண்ணணும். 2 பக்கமும் அயன் பண்ணும்போது தான் அந்த ப்ளீட்ஸ் எல்லாமே கரெக்டாக நிற்கும். அந்த பின்னை ரிமூவ் பண்ணிவிட்டு பாருங்கள், அந்த ப்ளீட்ஸ் எல்லாமே உங்களுக்கு அழகாக இருக்கும். அப்போ தான் நம்ம அயன் பண்ணியிருக்கிறது நல்லா அயன் பண்ணால் மட்டும்தான் அந்த ப்ளீட்ஸ் எல்லாமே உங்களுக்கு அழகாக இருக்கும். இது வரைக்கும் நம்ம ஃபஸ்ட்டு கொஞ்சம் மட்டும்தான் ப்ளீட்ஸ் எடுத்துருக்கோமே. இன்னும் நம்ம மெஷர்மெண்ட் எடுத்து பின் போட்டோம் பார்த்தீங்களா, அது வரைக்கும் நம்ம ப்ளீட்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்கணும்.
வரைக்கும் ப்ளீட்ஸ் எடுத்து அந்த இடம் ஃபுல்லாக அயன் பண்ணிட்டோம். அடுத்து நம்ம செஸ்ட் ப்ளீட் எடுக்கணும். அந்த செஸ்ட் ப்ளீட் வந்து எடுக்கிறதுக்கு வந்து நிறைய பேர் எப்படி எடுக்கிறதுன்னு கேட்டிருந்தீங்க. அந்த அயன் பண்ண இடத்துல உங்களுக்கு லைன்ஸ் எல்லாம் தெரியும் பார்த்தீங்களா, அந்த லைன்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம கரெக்ட் பண்ணி விடணும். இந்த ப்ளீட்ஸ் எல்லாமே கரெக்டாக அரேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம அந்த இடத்துல மெஷர்மெண்ட் பண்ணணும். அந்த மெஷர்மெண்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இன்ச் டேப் எடுத்துக்கோங்க. நம்ம இன்ச் டேப்பில் வந்து நம்ம பின் பண்ண இடம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பின் பண்ண இடத்துல அந்த இன்ச் டேப் வச்சு நம்ம ஹேண்ட் இருக்குது பார்த்தீங்கன்னா, நம்ம ஹேண்டை வச்சு பாருங்கள், அந்த சைஸ் எங்கே இருக்கோ அந்த முட்டி வரையும் இருக்கும் பார்த்தீங்களா, அது வரைக்கும் நம்ம இன்ச் எடுக்கணுமே. நம்ம கஸ்டமருக்கு வந்து செஸ்ட் ப்ளீட்ஸ் வந்து அளவு எடுக்கணும். அந்த செஸ்ட் ப்ளீட் வந்து கஸ்டமரோட அளவு வந்து 16. அந்த 16 எங்கே இருக்குன்னு பாருங்கள். அந்த 16 வரைக்கும் நம்ம அந்த இடத்துல நான் ஒரு பின் போட்டிருக்கேன். அந்த பின் போன்ற இடம் வரைக்கும் நம்ம அந்த ப்ளீட்ஸை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்கணும். நான் அந்த ப்ளீட்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு அதை அரேஞ்ச் பண்ணிட்டேன். அதை அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறமா அந்த இடத்துல வந்து நம்ம அயன் கொடுக்கணும். அதை ஃபுல்லாக நம்ம ஸ்டிஃபாக அயன் கொடுக்கணும். நம்ம வாட்டர் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அயன் கொடுக்கும்போது அது வந்து நல்லா உங்களுக்கு ஸ்ட்ராங்காக அந்த அயன் வந்து நிற்கும். அதுக்காக தான் நம்ம வாட்டர் ஸ்ப்ரே அதில் ஆட் பண்ணுறோம். உங்களுக்கு செட்டிங் ஸ்ப்ரே இருக்குது, வேணால் அந்த செட்டிங் ஸ்ப்ரே கூடவே யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து வாட்டர் ஸ்ப்ரேவோ ஓகேன்றதுனால நான் வாட்டர் ஸ்ப்ரே வச்சே உங்களுக்கு அயன் கொடுத்துட்டேன். நீங்கள் அதுக்கு மேலே வந்து செட்டிங் ஸ்ப்ரே அப்ளை பண்ணிவிட்டு கூட நீங்கள் அந்த இடத்துல அயன் பண்ணிக்கலாம். அந்த ஃப்ரண்ட் ப்ளீட்டில் வந்து நம்ம ஃபுல்லாகவே அயன் பண்ணியாச்சு. இது வந்து லாஸ்ட்டாக அதை அயன் கொடுத்துட்டு நம்ம ஷோல்டரில் வந்து அந்த சாரியை வச்சு பாருங்கள், உங்களுக்கு ஹைட் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு நம்ம அயன் பண்ண பார்த்தீங்களா, அந்த அயன் பண்ணதை வந்து நம்ம ஷோல்டரில் வச்சு பாருங்கள். அயன் பண்ணது எல்லாமே கரெக்டாக இருக்கா, நம்ம அந்த செஸ்ட் ப்ளீட் எல்லாமே கரெக்டாக சைடு அடிக்குதா என்னன்னு செக் பண்ணுங்க. நம்ம ஃபஸ்ட்டு ஹைட்டு வச்சு நம்ம மெஷர்மெண்ட் பண்ணோம். இப்போ வந்து செஸ்ட் ப்ளீட் வந்து மெஷர்மெண்ட் பண்ணணும். இது வந்து மார்பு சுற்றளவு அப்படின்னு சொல்கிறது இதோட அளவு. நம்ம அந்த ஷோல்டர் பாயிண்டில் இருந்து நம்ம கஸ்டமரோட அளவு என்னன்னு பார்த்துக்கோங்க. கஸ்டமரோட அளவு வந்து 50 சொன்னாங்க. அந்த ஷோல்டரில் வந்து அந்த 1 பாயிண்டில் இருந்து கஸ்டமரோட அளவு 50. அந்த 50 வரைக்கும் எங்கே இருக்குன்னு பாருங்கள். அந்த அளவு வந்துச்சுன்னா அந்த இடத்துல வந்து ஒரு பின் போட்டுருங்க. பின் பண்ணதுக்கப்புறமா இடுப்பு சுற்றளவு எடுக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம ஹைட் எடுத்தாச்சு, மார்பளவு எடுத்தாச்சு, மார்பு சுற்றளவு எடுத்தாச்சு. இப்போ வந்து இடுப்பு சுற்றளவு வந்து கஸ்டமருடைய அளவு வந்து 49 வந்து அந்த ஃபஸ்ட்டு 1 பாயிண்டில் இருந்து அந்த 49 எங்கே இருக்குன்னு பார்த்து செக் பண்ணிக்கோங்க. அந்த 49 இருக்கிற இடம் வரைக்கும் நீங்கள் கரெக்ட் பண்ணிவிட்டு அந்த இடத்துல வந்து ஒரு பின் போட்டுருங்க. பின் பண்ணிவிட்டு இது ரெண்டுத்துக்கும் இடையில ஒரு இடம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல தான் நம்ம சென்டர் ப்ளீட்ஸை எடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து கஸ்டமரோட அளவுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் எடுத்துக்கலாம். ஒருத்தவங்க எனக்கு பெருசாக அந்த ப்ளீட்ஸ் வைங்க அந்த சென்டரில் வைக்கிறது அப்படின்னு கேட்பாங்க. ஒருத்தவங்க எனக்கு ப்ளீட்ஸ் அந்த கீழே நிறையா ப்ளீட்ஸ் வரணும் அப்படின்னு கேட்பாங்க. கஸ்டமர்கிட்ட கேட்டுகிட்டே நீங்கள் பண்ணுங்கள். உங்களுக்கு ப்ளீட்ஸ் சின்னதாக வேணுன்னா சின்னதாக வைக்கிறோம், பெருசாக வேணுன்னா உங்களுக்கு பெருசாகவே வச்சுக்கலாம் அப்படின்னு கேட்டுக்கோங்க. நான் வந்து கஸ்டமர் சின்னதாக கேட்டதுனால நான் சின்னதாகவே உங்களுக்கு ப்ளீட்ஸ் எடுத்திருக்கேன்.
அந்த ப்ளீட்ஸை எடுத்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அதை அரேஞ்ச் பண்ணிவிடுங்க. அதை அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம அந்த இடத்துல பின் போடணும். நம்ம அந்த ப்ளீட்ஸ் வந்து சின்ன சின்னதாக எடுத்து அந்த மடிப்புக்கு ஏற்ற மாதிரி எடுத்துட்டு அந்த இடத்துல வந்து ஒரு பின் போடணும். அந்த பின் போட்டதுக்கு அப்புறமா நம்ம ஒரு பக்கம் தானே எடுத்திருக்கோம், இப்போ வந்து ரெண்டாவது பக்கமும் எடுக்கணும். அந்த சைடில் எக்ஸ்ட்ராஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதுவுமே நம்ம எடுக்கணும். அந்த இடத்துல ஒரு கிளிப் போட்டுட்டு அந்த லைன்ஸ் எடுத்துருக்கோம் பாருங்க ப்ளீட்ஸு, அந்த ப்ளீட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அந்த ஒரு ப்ளீட்ஸும் லைன் எடுக்கணும். உங்களுக்கு ஒரு ப்ளீட்ஸ் எடுக்கும்போது அந்த லைன்ஸ் எல்லாமே தெரியும் பாருங்கள், இதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக எடுத்துருக்கோன்றது உங்களுக்கு அதிலே தெரியும். அந்த லைன் வந்திருக்க மாதிரியே நீங்கள் ஒரு ப்ளீட்ஸே எடுத்து பின் போட்டுக்கலாம். அது கரெக்டாக இருக்கான்ட்டு ஒன்றொன்றுத்தையும் பார்த்து நம்ம அரேஞ்ச் பண்ணணும். அந்த ப்ளீட்ஸ் இத்தனை ப்ளீட்ஸ் எடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, அது ஒன்றொன்றுத்தையும் வச்சு நம்ம ப்ளீட்ஸ் எடுக்கணும். ஒரு ப்ளீட்ஸ்க்கும் இடையில வந்து லைட்டாக உங்களுக்கு கேப் விட்டுட்டு அதுக்கப்புறமா ப்ளீட்ஸ் வைங்க. அப்போ தான் உங்களுக்கு சென்டர் ப்ளீட்ஸ் வந்து நம்ம சொருகும் போது கொஞ்சம் நல்லாயிருக்கும். அந்த ப்ளீட்ஸ் எல்லாமே உங்களுக்கு நல்லா அழகாக வரும். அதுக்காக தான் ஒரு ப்ளீட்ஸும் தள்ளி எடுத்து அந்த இடத்துல வந்து நம்ம பின் போடுறோம். இது வரைக்கும் நம்ம சென்டர் ப்ளீட்ஸ் எடுத்துட்டு ரெண்டு பக்கமும் பின் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, இப்போ சென்டர்லேயும் நம்ம ஒரு பின் போடணும். அந்த சென்டரில் வந்து உங்களுக்கு தூக்கிட்டு இருக்கு பார்த்தீங்களா, அது மாதிரி தூக்கிட்டு இல்லாமல் அந்த இடத்துலையும் ஒரு பின் போட்டிங்கன்னா உங்களுக்கு அயன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதுக்காக தான் அது ஃபுல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிவிட்டு இது வரைக்கும் ப்ளீட்ஸ் எடுத்து அது ஃபுல்லாகவே அரேஞ்ச் பண்ணியாச்சு. அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறமா அந்த இடத்துலையும் நம்ம பின் போட்டாச்சு. பின் போட்டுட்டு சைடில் இருக்கிறது பார்த்தீங்களா, அது எல்லாத்தையும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிவிடுங்க. அதை அட்ஜஸ்ட் பண்ணதுக்கப்புறமா அந்த இடத்துல நம்ம அயன் கொடுக்கணும். அந்த அயன் கொடுக்கும்போது வாட்டர் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அயன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் அயனிங் கொஞ்சம் நல்லா இருக்கும். அதனால தான் அந்த இடத்துல வாட்டர் ஸ்ப்ரே நம்ம கொடுக்குறோம். நம்ம ரெண்டு பக்கமே நல்லா ஒரு அயன் கொடுத்தீங்கன்னா தான் அந்த ப்ளீட்ஸ் எல்லாமே உங்களுக்கு மடிப்பு நல்லா நிற்கும். அதுக்காக தான் நல்லா ஒரு அயன் கொடுக்குறோம். இது வரைக்கும் நம்ம ப்ளீட்ஸ் எடுத்து அந்த இடத்துல அயன் பண்ணியாச்சு. அயன் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இந்த பாக்ஸ் ஃபோல்டிங் பண்ணுவோம். பாக்ஸ் ஃபோல்டிங்க்கு வந்து இந்த எக்ஸ்ட்ராஸ் அங்கே இருந்ததை வந்து நம்ம இந்தாண்ட போட்டாச்சு. அதை போட்டுட்டு திருப்பி போடணும். அதை திருப்பிட்டு எக்ஸ்ட்ராஸ் இன்னும் இருக்குது பாருங்க, அதை வந்து நம்ம 2 லேயராக அதை இது பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இதை வந்து அந்த பின் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த இடத்துல இதை கரெக்டாக வச்சுக்கோங்க. அந்த இடத்துல கரெக்டாக வச்சிங்கன்னா தான் உங்களுக்கு பாக்ஸ் ஃபோல்டிங் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் ரெண்டு பக்கமும் பின் போட்ட இடத்துக்கிட்ட நான் அதை வச்சதுக்கப்புறமா இன்னும் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நம்ம 2 லேயராக மடிச்சுக்கோங்க. அது 2 லேயராக மடிச்சுட்டு நம்ம 2 லேயராக மடித்ததை வந்து சைட்லலாம் அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணதுக்கப்புறமா நம்ம செஸ்ட் ப்ளீட் வந்து அயன் பண்ண பார்த்தீங்களா, அதை வந்து எக்ஸ்ட்ராஸ் இருக்குது பாருங்கள், அதை வந்து அந்த மடிப்பு கூடயே ஒரு லேயரை எடுத்துட்டு அந்த மடிப்பு கூட எடுத்ததுக்கப்புறமா அந்த ப்ளீட்ஸை வந்து சென்டரில் வைக்காமல் சைடில் 2 பக்கத்தில் ஏதாவது ஒரு ரைட் சைடோ இல்லை லெஃப்ட் சைடோ ஏதாவது ஒரு பக்கம் தான் அது கொண்டு வந்து வைக்கணும். சென்டரில் வச்சிங்கன்னா அந்த ப்ளீட்ஸ் வந்து கரெக்டாக இருக்காது. நம்ம சைடாக ஏதாவது ஒரு பக்கம் வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த எக்ஸ்ட்ராஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த எக்ஸ்ட்ராஸ் வந்து நீங்கள் மடிச்சுக்கோங்க. மடித்ததுக்கப்புறமா நான் ஒரு பக்கம் வந்து அந்த பாக்ஸு மடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்தாண்ட பக்கம் வந்து 2 மடிப்பு மடிக்கணும். நம்ம ஒரு சைடு வந்து ஒரு பக்கம் தான் நம்ம மடித்தோம், இந்தாண்ட வந்து 2 மடிப்பு மடிக்கணும். அப்போ தான் நமக்கு கரெக்டாக இருக்கும். இது 2 மடிப்பு மடித்ததுக்கப்புறமா உங்களுக்கு சென்டர் ப்ளீட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து இந்த பாக்ஸுக்கு ஏற்ற மாதிரி அதை வச்சுக்கோங்க. அந்த பாக்ஸுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக இருக்கான்னு பார்த்து நம்ம அதை அரேஞ்ச் பண்ணணும். சைட்லலாம் இது பண்ணிவிட்டு அது கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஒரு பக்கம் தூக்கிட்டு இருக்கும், அந்த மாதிரி தூக்கிட்டு இல்லாமல் பாக்ஸ் ஃபோல்டிங் கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்கணும். அதனால் ஒரு பக்கமும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அது முந்தானி ப்ளீட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பாக்ஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அது கூடயே அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. அது ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ராஸ் இருக்கும் பாருங்கள், அந்த எக்ஸ்ட்ராஸை வந்து அந்த இடத்துல நீங்கள் பின் போட்டுக்கோங்க. பின் போட்டிங்கன்னா உங்களுக்கு அது கரெக்டாக இருக்கும். அப்போ தான் அந்த சைடில் எங்கேயுமே நகராமல் அது கரெக்டாக இருக்கும். அந்த இடத்துல ஃபுல்லாக கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு அந்த இடத்துல நீங்கள் பின் போட்டுருங்க. பின் போட்டிங்கன்னா உங்களுக்கு பாக்ஸ் ஃபோல்டிங் வந்து முடிஞ்சிடும். அவ்வளோதான். இந்த பாக்ஸ் ஃபோல்டிங் வந்து இந்த மாதிரி தான் நீங்கள் கரெக்டாக ஒரு பர்ஃபெக்டான பாக்ஸ் ஃபோல்டிங்கை நம்ம கொடுக்கணும்.
பாக்ஸ் ஃபோல்டிங் பண்ணதுக்கு அப்புறமா கஸ்டமர்கிட்ட கொடுக்கும்போது நம்ம சாரியை அப்படியே கொடுக்காம இந்த மாதிரி ஒரு பேக்கிங் கவர் பண்ணி கஸ்டமர்கிட்ட கொடுங்க. இந்த மாதிரி சாரி பேக்கிங்க்குனே கவர் வந்து கடையில் கிடைக்கும், நீங்கள் கேட்டு பாருங்க. சைஸ் வந்து நிறைய சைஸஸ் இதில் இருக்கும். இதில் உங்களுக்கு சைஸ் பார்த்து வாங்கிக்கோங்க. உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு சாரி உள்ளே போகுமா போகாதான்னு கவர் பார்த்தீங்கனாலே தெரியும். நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி கவர் வாங்கிக்கோங்க. சாரி நல்லா கவருக்குள்ளே விட்டுட்டு அந்த கவர் வந்து நீங்கள் இந்த ஸ்டிக்கர் எடுக்கிற மாதிரி கவர் எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். ஸ்டிக்கர் எடுக்கிற மாதிரினா நீங்கள் அதை அப்படியே எடுத்துட்டு ஒட்டிப்பீங்க. நார்மல் கவராக இருந்தால் நீங்கள் டேப் போட்டு ஒட்டுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி கவர்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி உங்கள் கடையோட ஸ்டிக்கர் ஒட்டி கஸ்டமர்கிட்ட கொடுங்க. அப்போ தான் ப்ரொஃபஷ்னலாக இருக்கும். தேங்க்யூ.